போலி அப்பள கடைக்கு போகாமல் இன்னமும் அரங்கத்தில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். காவிரியில் இருந்து தாமிரபரணிக்கு அந்த தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். குடமலை பிறந்த கொடும்பல் தாரமோடு அப்படின்னு இளங்கோவடிகள் காவிரியை பற்றி பேசுகிறார். காவிரியை புகழ்ந்து பாடுறாரு. பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி அப்படின்னு கம்பன் பொருணை நதியான தாமிரபரணி நதியை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். இப்படி பக்தி இலக்கியங்களில் நதிகளை பற்றி நிறைய கருத்துக்கள், புகழ் பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நவீன தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை மிக அதிகமாக எழுதப்பட்ட 2 நதிகள், ஒன்று காவிரி, இன்னொன்று தாமிரபரணி. ஒரு வகையில் தாமிரபரணி நதிக்கரையை சார்ந்த படைப்பாளிகளின் படைப்புகளை எழுதி, படைப்பாளிகளின் படைப்புகளை வாசித்து, அதன் மூலம் என்னுடைய காவிரியை பற்றி எழுத வேண்டும் என்று உந்துதலோடு எழுத வந்த ஒருவன் நான். அந்த வகையில் இந்த பொருணை புத்தக திருவிழாவில் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நவீன தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை முதலில் அதை தொடங்கி வைப்பவர் பாரதி. பாரதியில் தொடங்கி புதுமைப்பித்தன், கு. அழகிரிசாமி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலிட்டால் அதில் பெரும்பான்மையாக இடம் பிடித்திருப்பவர்கள் இந்த தாமிரபரணி நதிக்கரையை சேர்ந்த படைப்பாளிகள். அதே போல் காவிரியை எடுத்துக்கொண்டால் நாபிச்சமூர்த்தியில் ஆரம்பித்து தி. ஜானகிராமன், எம். வி. வெங்கட்ராமன், மௌனி, கூப்பாரா, கீரா கோபாலன், கூப்பா சேதுலக்ஷ்மி அப்படின்னு அது ஒரு பெரிய வரிசை பட்டியல் இருக்கும். இந்த 2 நதிக்கரை சேர்ந்த படைப்பாளிகளும் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் வளத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஒரு படைப்பில் நதி வெறும் நதியாக மட்டும் எழுதப்படாமல் நதி கவிதைகளாக மாறியிருக்கிறது, நதி காட்சிகளாக மாறியிருக்கிறது, நதி குறியீடுகளாக மாறியிருக்கிறது, நதி ஆவேசமாக மாறியிருக்கிறது. அதாவது மனித உணர்வுகளை நதியின் வழியாக படைப்பாளிகள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தாமிரபரணி நதியை எடுத்துக்கொண்டால் வேப்பம்பூக்கள் மிதந்து வரும் தாமிரபரணியை பற்றி வண்ணதாசன் ஒரு பக்கம் எழுதினார் என்றால், மனிதர்கள் மிதந்து வரும் தாமிரபரணியை பற்றி மாரி செல்வராஜ் தன்னுடைய கோழியா பண்ணை என்ற கதையில் எழுதியிருக்கிறார். அதே போல் காவிரியின் ஒரு அழகியல் பக்கத்தை தி. ஜானகிராமன் எழுதியிருக்கிறார், எம். வி. வெங்கட்ராம் எழுதியிருக்கிறார். இப்படி நதி ஒரு குறியீடாக, ஒரு உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மெட்டஃபராக இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்போ ஒரு தாமிரபரணியை சேர்ந்த ஒரு மனிதரின் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அது 1941 1941 திருவிக நடத்திய நவசக்தி வார இதழுக்காக சந்தாதாரர்களை தேடி, அது ரொம்ப நலிவடைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்தாதாரர்களை தேடி அந்த இதழின் ஆசிரியரான சக்திதாசன் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் ஒரு பயணம் வர்றாரு. அப்படி ஒரு பயணம் வரும்போது பரமக்குடியில் ஒரு இளைஞனை சந்திக்கிறாரு. அந்த இளைஞனுடைய பெயர் கிருஷ்ணசாமி. அந்த இளைஞன் அப்போது ஒரு அரசு ஊழியராக இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே இலக்கியத்தில் ஒரு ஆர்வம் இருக்கிறது, எழுத வேண்டும் என்ற உந்துதல் பெற்று அவ்வப்போது எழுதி கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சக்திதாசனை சந்தித்த பிறகு அந்த இளைஞனுக்கு தான் ஒரு பத்திரிகையாளனாக ஆக வேண்டும், ஒரு இதழாசிரியராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் துளிர்க்க தொடங்குகிறது. அந்த எண்ணம் ஒரு கட்டத்தில் செடியாக இருந்து மரமாக வளர்ந்து பெரிய அளவில் அவர் மனதில் ஆசை வேறிட தொடங்குகிறது. அதோடைய வெளிப்பாடு என்னவாக ஆகிறது என்றால், அரசு ஊழியரான அவர் ஒரு அரசு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவ்வப்போது தன் பெயரிலும் புனை பெயரிலும் கதைகள் எழுதிக்கிட்டு வர்றாரு. இதை மேலதிகாரிகள் பார்த்துட்டு இது தப்பு, நீங்கள் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இலக்கியமும் கலையும் உள்வாங்கி கொண்ட ஒருவன் இது போன்ற கட்டுப்பாடுகளை கேட்கக்கூடியவனா என்ன? அந்த இளைஞர் அரசு வேலையை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக எழுத்திலும் இதழியலிலும் ஈடுபட போகிறேன் என்று திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு நடந்தே பயணப்படுகிறார். அவர் பிறந்தது இந்த திருநெல்வேலியிலிருந்து 10 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜவல்லிபுரம் என்ற ஒரு சிற்றூர். அந்த ஊரை சேர்ந்த அந்த கிருஷ்ணசாமி என்ற இளைஞர்
தன்னுடைய ஊரில் இருக்கும் வள்ளி என்ற வார்த்தையையும் தன்னுடைய கிருஷ்ணன் என்ற பெயரின் இன்னொரு அர்த்தமான கண்ணன் என்ற பெயரையும் சேர்த்து வள்ளிக்கண்ணன் என்ற பெயரில் இங்கிருந்து சென்னைக்கு பயணப்படுகிறார். 1941 யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் இதழியலாளராக ஆகணும், ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக ஆகணும் அப்படின்ட்டு திருநெல்வேலியிலிருந்து நடந்தே சென்னைக்கு சென்றிருக்கிறான்டா அவனுடைய மன உறுதியும் அவனுடைய தீர்க்கமான இலக்கும் நமக்கு புலப்படுது இல்லையா? அப்படியேப்பட்ட வள்ளிக்கண்ணன் சென்னைக்கு போகிறாரு. சென்னைக்கு போனால் அவர் நினச்ச மாதிரியான வேலை கிடைக்கல. இதழ் ஆசிரியர்கள் எந்த இதழ்கள்லையும் அவருக்கு வேலை கிடைக்கல. ஆனால் அவருடைய தொடர் முயற்சியின் பலன் புதுக்கோட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய திருமகள் அப்படிங்கிற பத்திரிகையில் வேலை கிடைக்குது. அந்த பத்திரிகையில் போய் கொஞ்ச நாள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. திருமகள் பத்திரிகையிலிருந்து அங்கிருந்து கோவையில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு சினிமா பத்திரிகையில் வேலை கிடைக்கிது அவருக்கு. PS செட்டியார் அப்படிங்கிறவர் அந்த சினிமா இதழில் வள்ளிக்கண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. வள்ளிக்கண்ணன் தொடர்ந்து அங்கே சிறப்பாக பணிபுரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான திருப்பு முனை 1943 எந்த நவசக்தி இதழுடைய ஆசிரியர் மூலமாக இதழியலாளராக ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த நவசக்தியில் வள்ளிக்கண்ணனுக்கு வேலை கிடைக்கிது. இப்போ 1943 நவசக்தியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு மேலும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. 1944 திருச்சி துறையூரில் அவருக்கு கிராம ஊழியன் பத்திரிகையில் வேலை கிடைக்குது. இந்த கிராம ஊழியன் பத்திரிகைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அது என்னென்னா, தமிழ் நவீன இலக்கியத்தின் முக்கியமான மாஸ்டர்களான தி. ஜானகிராமன், கீரா கோபாலன், கூப்பா ராஜகோபாலன், MV வெங்கட்ராம் இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ரொம்ப மும்முரமாக எழுதி கொண்டிருந்த காலகட்டம் அந்த 1944. அப்போ கிராம ஊழியன் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டிருந்தது. அந்த இதழின் ஆசிரியராக இருந்த திருலோக சீதாராம் சிவாஜி அப்படிங்கிற பத்திரிகைக்கு வேலைக்கு போனதுனால அங்கே முதன்முறையாக ஆசிரியராக பணி உயர்த்தி கிராம ஊழியனின் ஆசிரியராக மாறுகிறார் வள்ளிக்கண்ணன். அதாவது இங்கே தாமிரபரணியில் பிறந்த அவர் காவிரியில் சிறப்பு பெறுகிறார். இப்படி ஒரு கனெக்ஷன் காவிரிக்கும் தாமிரபரணிக்கும் இருக்குது. அப்புறம் வள்ளிக்கண்ணனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 1944 கிராம ஊழியனில் பணிபுரிய தொடங்கிய அவர் 1952 வரைக்கும் இப்படி ஒரு முழு நேர பத்திரிகை ஊழியனாக பத்திரிகை ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். 1952க்கு பிறகு எந்த பத்திரிகையிலும் முழு நேர ஊழியனாக வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு முழு நேர எழுத்தாளராக மாறுகிறார். நண்பர்களே, வள்ளிக்கண்ணனை பொறுத்தவரை ஒரு லட்சியவாதத்தின் உருவமாகத்தான் நான் பார்க்கிறேன். தான் கொண்ட கொள்கையில் தான் எடுத்துக்கொண்ட முடிவை மிகச் சிறப்பானதாக ஆக்க வேண்டும், வெற்றிகரமானதாக ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையுடைய மனிதனாக அவரை நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட இலக்கியத்துக்காகவே வாழ்ந்தவர் என்று அவரை நாம் சொல்ல முடியும். தான் இறக்கும் காலகட்டம் வரையில் 82 வயது வரை அவர் வேற எந்த பணிக்கும் செய்யல. எழுத்து, இதழியல் இது ரெண்டுத்தில் தான் ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காரு. வள்ளிக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. 12 சிறுகதை தொகுப்புகளுக்கு மேலே அவர் வெளியிட்டிருக்கிறாரு. பல அற்புதமான மொழிபெயர்ப்பு கதைகளை தமிழுக்கு அளித்தவர் இந்த தாமிரபரணி நதிக்கரையை சேர்ந்த திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள். வள்ளிக்கண்ணனுடைய இன்னொரு சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். வள்ளிக்கண்ணன் சிறுகதைகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் வசன கவிதை என்ற வடிவத்தை எழுதி கொண்டே இருந்தவர். வசன கவிதை ஒரு கட்டத்தில் எழுத்து இதழில் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து புதுக்கவிதையாக மாற்றமடைந்தது. அதான் புதுக்கவிதையின் வளர்ச்சி, தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற பெயரில் அவர் ஒரு புத்தகமாக எழுதினார். அதுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அந்த வள்ளிக்கண்ணன் ஒரு அவருடைய மிக முக்கியமான இன்னொரு அம்சமாக சொல்ல வேண்டுமென்றால் 1939 அவர் இதய ஒளி அப்படிங்கிற பேரில் ஒரு கையெழுத்து பத்திரிகையை நடத்தியிருக்கிறார். ஒரு வகையில் நம்மளுடைய சிற்றிதழ்களின் முன்னோடி இன்னும் அவரை சொல்ல முடியும். அந்த இதய ஒளியை தான் ஒரு பத்திரிகையாளராக மாறிய பிறகும் கூட தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு கிடைத்த மிக முக்கியமான அவருடைய நெருங்கிய நண்பர் தீக்காசி போன்ற நண்பர்களை இணைத்து கொண்டு
அவர் வந்து இங்கே இலக்கியத்திற்கான கூட்டங்களை நடத்தியிருக்கிறார், பத்திரிகை வெளியீடுகள் நடத்தியிருக்கு. இப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை சொல்ல வேண்டும். அவர் தொடர்ச்சியாக கதைகள் எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் கதைகளை வெளியிட வேண்டும். அப்படி கதைகளை வெளியிட கோயம்புத்தூரில் இருந்த ஒரு நண்பரும் ஒரு சலவை கடைக்காரரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு அச்சகத்தை ஒரு பதிப்பகத்தை தொடங்குகிறார்கள். அந்த பதிப்பகத்தின் மூலமாக வள்ளிக்கண்ணனின் முதல் சிறுகதை தொகுப்பு கல்யாணி முதலிய கதைகள் என்ற நூல் வந்து வெளிவருது. கிட்டத்தட்ட 1941 ஆரம்பித்த அந்த கனவு 2002 நினைக்கிறேன், அப்போ அவர் இறந்து போகிற வரைக்கும் இலக்கியத்துக்காகவே முழு மூச்சாக வாழ்ந்தவர் வள்ளிக்கண்ணன். தன் வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க இலக்கியத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவர் என்றும் அவரை சொல்லலாம். மிக எளிமையான மொழியில், அழகான மொழிபெயர்ப்பில், சிறப்பான கதைக்களங்களில் அவரது கதைகள் வெளிவந்து இருக்கின்றன. வள்ளிக்கண்ணனை பற்றி இந்த இடத்தில் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நபர் இதே தாமிரபரணி கரையில் பிறந்தவர். திருநெல்வேலியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரக்குறிச்சி என்ற ஊரில் பலவேசம் அப்படின்னு ஒரு பூ கட்டி விற்கக்கூடிய புலவர் இனத்தை சேர்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு என்ன வேலைன்னா பூ கட்டுறது, மாலை கட்டுறது, அதை கோயில்களில் விற்பனை பண்ணுறது, இப்படியான விஷயங்களை செய்து வருகிறார். ஒரு முறை ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில் ஒரு திருமணம். ஊரே அல்லோலகல்லோலப்படுது. பண்ணையார் எல்லோரும் பார்த்து பயப்படக்கூடியவர். அவர் ஒருத்தரை பார்த்து பயப்படுறத பலவேசம் முதல் முறையாக பார்க்குறாரு. அந்த பண்ணையார் பயப்பட்ட ஒரு ஆள் கூரைநாடு நடேச பிள்ளை அப்படிங்கிற ஒரு நாதசுர வித்வான். அவர் பிளைமவுத் காரில் வந்து இறங்குறாரு. பண்ணையார் வந்து அவர் முன்னாடி ரொம்ப பணிவாக பவ்யத்தோட போலாமங்கையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணையாரே ஒருத்தரை பார்த்து பயப்படுறாரு, அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு பலவேசம் விரும்புகிறாரு. அன்னைக்கு பண்ணையார் வீட்டு திருமணத்தில் கூரைநாடு நடேச பிள்ளையின் நாதசுர கச்சேரி நடக்கிறது. அங்கு அந்த நாதசுர வாசிப்பை கேட்ட பலவேசம் ஒரு முடிவெடுக்கிறார். இனி நான் பூ கட்ட போகிறதில்லை, இதற்கப்புறம் நான் வந்து நாதசுரம் வாசிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். அப்போ நாதசுரம் வாசிக்க தொடங்குறாரு. அப்போ அவருக்கு வயசு 19 வயதில் பயிற்சியை தொடங்கிய பலவேசம் எவ்வளவோ முட்டி முயன்று நாதசுரத்தை கற்றுக்கொள்கிறார். ஊரில் வந்து ஒரு நாயனக்கார வீடு அப்படிங்கிற பேர் மட்டும் வாங்கிறாரு. ஆனால் அவரால் மிகச்சிறப்பாக வாசிக்க முடியல. ஒரு சிறப்பான ஒரு வித்வானாக அவரால் உருவெடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவருடைய மகன் அருணாச்சலம் நாதசுரத்தை கற்றுக்கொள்ள தொடங்குகிறார். அவருடைய வாசிப்பு கற்றுக்கொண்டு வாசிப்பதை காட்டிலும் இயற்கையே அவனுக்குள் ஏதோ ஒரு சக்தியை வைத்திருக்கிறது என்று கேட்பவர்கள் வியக்கும்படியாக ஒரு கலைஞனாக மெல்ல மெல்ல வளருகிறார் அருணாச்சலம். அருணாச்சலத்தின் வாசிப்பை பற்றி பரவலாக ஊர்களில் பேச்சு பரவ தொடங்குகிறது. அருணாச்சலம் வந்து சின்ன சின்ன கச்சேரிகளில் இணை நாயன வித்வானா வாசிக்க ஆரம்பிச்சிருக்கார். இப்போ ஒரு நாள் காவிரி கரையிலிருந்து திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என்ற மகத்தான நாதசுர சக்கரவர்த்தி இங்கு வாசிக்க வருகிறார். காரக்குறிச்சியில் ஒரு பெரிய வீட்டு திருமணத்திற்காக வாசிக்க வருகிறார். திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை பொறுத்தவரை அவரோடு இணை நாயனம் வாசிப்பவர் கக்காயி நடராஜசுந்தரம் பிள்ளை என்கிற ஒருவர். அன்றைக்கென்று பார்த்து கக்காயி நடராஜசுந்தரம் பிள்ளைக்கு காய்ச்சலாயிடுது. இப்போ ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒரு இக்கட்டான சூழல். நான் முழுக்க கச்சேரி வாசிடுவேன், நான் ஓய்வு எடுக்கும்போது கூட வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு 2வது நாதசுரம் இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே யாராவது பசங்க கிடைப்பாங்களா அப்படின்னு சுற்றுப்பட்டில் விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது அவருக்கு அருணாச்சலத்தை பற்றிய தகவல் கிடைக்கிறது. அவர் முன்னாடி ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஓ இவனா அப்படின்னு வாசிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. வாசிப்பேன், நான் வாசிச்சிருவேன், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கட்டத்தில் நாதசுர வித்வான் ராஜரத்னம் பிள்ளை வாசிக்க தொடங்குகிறார். அவரது தோடியை மழையாக பொழிகிறது. பிரவாகம் எடுத்து காரக்குறிச்சி தெருகளில் ஓடுகிறது. மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து அசையாமல் அப்படியே நிற்கிறார்கள். அவர்களுக்குள் பெரும் ஆனந்தத்தை அவரது நாதசுர இசை நிகழ்த்துகிறது. இப்போது ஒரு சிறு ஓய்வில் ராஜரத்னம் பிள்ளை இருக்கும்போது
சிறுவனான அருணாச்சலத்தை வாசிக்க சொல்கிறார்கள். அப்போது பிசிறு தட்டாமல் கற்பனை வளத்தோடு அருணாச்சலம் வாசிக்கிற வாசிப்பை கேட்ட ராஜரத்னம் வியந்து போகிறார். இந்த ஊரில், இந்த சிற்றூரில் இப்படி ஒரு சிறுவனா, இவனுக்குள் இப்படி ஒரு ஆற்றலா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் பிறக்கிறது. இப்போ அந்த கச்சேரி முடிஞ்சதும் அருணாச்சலத்தின் அப்பாவான பலவேசத்தை கூப்பிட்டு, உங்கள் பையனை என் கூட அனுப்பிடுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பலவேசத்துக்கு ஒரே தயக்கம், என்ன திடீர்னு பையனை நம்ம கூட அனுப்புன்னு சொல்கிறாரு, அதாவது இங்கே தாமிரபரணியிலேருந்து அவனை காவிரி கரைக்கு அனுப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு மகனை பிரிய முடியாமல் அவர் ஒரு தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன்னா உனக்கு என்ன ஆச்சு உனக்கு, அவர் எவ்வளோ பெரிய மேதை தெரியுமா, உலகமே அவன் வாசிப்பு கேட்டு கறங்கி போயிருக்குது, அப்படியாப்பட்ட மேதை உன் பையனை சிஷ்யனாக வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பொன்னான வாய்ப்பு, காலம் தங்கத்தட்டில் ஒரு கனியை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி உனக்கு கொடுக்குது, இதை ஏற்றுக்கிட்டு உன் பையனை அவரோட அனுப்பி வை, அவனோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், அங்கிருந்து அவன் இன்னும் பெரிய மேதையாக வருவான் அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் சுற்றும் நண்பர்கள் எல்லாரும் சொல்லி அனுப்ப, மனமே இல்லாமல் பலவேசத்தை ராஜரத்னம் பிள்ளையோடு அனுப்பி அருணாச்சலத்தை மனமே இல்லாமல் பலவேசம் அனுப்பி வைக்கிறார். இப்போ அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளையிடம் சிச்சையை கற்றுக்கிறதுக்காக திருவாடுதுறைக்கு வராரு. திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை பொறுத்தவரை அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அவர் எப்படியாப்பட்ட மேதை அப்படிங்கிறதுக்கு. ஒரு முறை நேரு பிரதமராக இருக்கும்போது அவர் ஷெர்வானி உடை அணிந்து ஒரு ராஜகம்பீரத்தோடு இருப்பார் நேரு. இவர் நாதஸ்வரம் வாசிக்கும் போது அதே ஷெர்வானி அதே ராஜகம்பீரத்தோட உடை அணிஞ்சிருக்காரு. வழக்கமாக நாதஸ்வர கலைஞர்கள்னால் சட்டை போடாமல் தான் அந்த காலத்தில் வாசிக்கிறது வழக்கம். இவர் ஷெர்வானிலாம் போட்டுட்டு ஷூலாம் போட்டுட்டு இருக்கும்போது அவர் எல்லோரும் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் அவர் போட்டிருக்க மாதிரி நீங்களும் ட்ரெஸ் போடுறீங்களே, இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ராஜரத்னம் சொன்னதாக ஒரு பதில் இருக்குது. அவர் நாட்டுக்கு சக்கரவர்த்தி என்றால் நான் சங்கீதத்துக்கு சக்கரவர்த்தி, நான் அப்படி தான் போடுவேன், இதை போட்டுட்டு வாசிக்கிறது தான் வாசிக்கிறேன், இல்லை நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு திமிர் பிடித்த, அவ்வளோ ஒரு வித்யாகர்வம் நிறைந்த ஒரு ஆள் ராஜரத்னம் பிள்ளை. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் பணிந்து பேச மாட்டார், யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் ராஜரத்னம் பிள்ளை. அப்படியாப்பட்ட மகா வித்வான் ராஜரத்னம் பிள்ளையிடம் சிச்சைக்கு போகிறாரு அருணாச்சலம், இங்கிருந்து போகிறாரு. அங்கே போனால் கச்சேரிகளில் வாசிக்கிற நேரம் போக அசுர சாதகம் செய்வாராம் ராஜரத்னம் பிள்ளை. அசுர சாதகம்னா எப்படின்னா, ஒரு நாளையில் காலையில் 6 மணிக்கு நாசுரத்தை எடுத்து வாயில் வச்சா கிட்டத்தட்ட 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம்னு ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் கேட்கறதுக்காகவே தெருமுழுக்க ஆட்கள் கூடிடுவாங்க. வாசலில், ஜன்னலில், கதவுல, ஓரத்தில், அங்கே இங்கேன்னு மக்கள் கூட்டம் நெருக்கி அடித்து ராஜரத்னம் பிள்ளையோட வாசிப்பை கேட்டு கிறங்கி போய் நிற்கும். இப்படியாப்பட்ட ஒருவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது இப்படி அசுர சாதகமாக வாசிக்கக்கூடிய ஒரு பண்பை கற்றுக்கிறார். இப்போ காரக்குறிச்சியார் காரக்குறிச்சி அருணாச்சலம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவார்னா, அவர் 10 மணி நேரம் பண்ணுறான்னா அதே 10 மணி நேரம், அதை விட இன்னும் கூடுதலாக மிக பயங்கரமான உழைப்பை போட்டு அவர் ஒரு மேதையாக உருவெடுக்கிறார். ஒரு கட்டத்தில் நாதஸ்வர கச்சேரி பொறுத்த வரைக்கும், தாமிரபரணி கரையை பொறுத்தவரை காரக்குறிச்சி அருணாச்சலம் என்றால், காவிரி கரையை பொறுத்த வரைக்கும் ராஜரத்னம் பிள்ளை. ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் சிஷ்யன். ஒரு கட்டத்தில் சிஷ்யனை பற்றி குருவுக்கு செய்தி போகும் இல்லையா, அதே மாதிரி குரு இங்கே வரும்போதெல்லாம், தாமிரபரணிக்கு வரும்போதெல்லாம், என்னங்க உங்கள் சிஷ்யன் பிரமாதப்படுத்துகிறாரு, உங்களுக்கு அப்புறம் இந்த நாதஸ்வர சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு சரியான ஆள் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அருணாச்சலம் ரொம்ப பிரமாதமாக வாசிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை ராஜரத்னம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும். இந்த திருநெல்வேலி மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த மிக முக்கியமான தமிழ் நவீன எழுத்துலகின் முன்னோடி எழுத்தாளர்களில் ஒருவரான கு. அழகிரிசாமி காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றிய மிக அருமையான பண்புகளை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. தேன்மழை என்ற பத்திரிகையில் அந்த கட்டுரை வெளிவந்தது. அந்த கட்டுரைக்கு கு. அழகிரிசாமி வைத்திருந்த தலைப்பு அருங்குணச் செல்வன் அப்படின்னு. அருங்குணச் செல்வன்கிறது ஏன் ஒரு சங்கீத கலைஞனுடைய
அனுபவங்களை பற்றி எழுதும்போது அவருடைய சங்கீத சமாசாரங்களை பற்றி எழுதக்கூடிய கட்டுரைக்கு ஏன் அருங்குணச் செல்வன்னு தலைப்பு வச்சார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நண்பர்களே, காரக்குறிச்சி அருணாசலம் இங்கே கோயில்பட்டி பக்கத்துக்கு வரும்போது, ஏன்னா கோயில்பட்டியில் காரக்குறிச்சி அருணாசலத்துடைய மைத்துனர் வீடு கோயில்பட்டியில் இடைச்சவலில் இருந்திருக்கு. அந்த இடைச்சவல் கிராமத்துக்கு காரக்குறிச்சி அருணாசலம் வரும்போதெல்லாம் கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி போன்ற தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதும் அவர்களோடு பேசுவதும் வழக்கம். அது போன்ற நேரங்களில் கீராவும் கு அழகிரிசாமியும் ஒரு ராகத்தை சொல்லி இந்த ராகத்தில் பாடுங்களேன், இந்த ராகத்தை வாசிங்களேன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை கு அழகிரிசாமி தன்னுடைய கட்டுரையில் எழுதுகிறாரு. ஒரு கட்டத்தில் நாங்கள் பைரவியையோ காம்போதியையோ தோடியையும் கேட்போம், அருணாசலம் ரொம்ப பிரமாதமாக பாடுவார். நான் ஒரு தடவை அருணாச்சலத்தில் கேட்டேன், இவ்வளோ பிரமாதமாக பாடுறீங்களே, நீங்கள் நாசுரம் வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தனி கச்சேரியும் பண்ணலாமே, பண்ணால் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விருந்தாளில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அருணாச்சலம் ஒன்று சொல்கிறாரு, இல்லை, எங்கள் குரு எப்போவுமே சொல்லுவார், நீ வாசிக்கிறதுக்கு உனக்கு அடிப்படையாக பாடுற பயிற்சி தேவை, ஆனால் பாடுறதில் நீ கவனம் செலுத்திட்டீன்னா உன்னால் சரியான வாத்தியக்காரனாக இருக்க முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவார். அதனால் குரு பேச்சை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதே அழகிரிசாமி கட் பண்ணால் மலேசியாவுக்கு போகிறாரு. மலேசியாவுக்கு ஒரு கச்சேரியில் வாசிக்கிறதுக்கு ராஜரத்னம் பிள்ளை வராரு. அப்போ ராஜரத்னம் பிள்ளை அறிமுகப்படுத்துகிறேன், நான் அழகிரிசாமி அருணாச்சலத்துடைய நண்பர் தான், உங்களுடைய சிஷ்யன், நம்ம பிரமாதமாக வாசிக்கிறான், ஆனால் அவன் ரொம்ப நல்லா பாடுவான் அப்படின்னு. அப்படியா, நல்லா பாடுவானா அப்படின்னு ராஜரத்னம் பிள்ளைக்கு. ஆமாம், ஆனால் நீங்கள் பாட்டில் கவனம் போயிடுச்சுன்னா வாசிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவன் இது பண்ணுறதில்ல. உங்களுக்கு எவ்வளோ அருமையான சிஷ்ய பிள்ளை, உங்கள் பேச்சை தட்டாத ஒரு சிஷ்யன் அவன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அவன் நல்ல வாத்தியக்காரனாக இருக்கான் அப்படின்னு ராஜரத்னம் சொன்னாரான். இப்படி தன் குரு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று கச்சேரி செய்யாமல் வாசிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினார் அந்த காரக்குறிச்சி அருணாசலம். அதனால தான் அந்த தலைப்பு அருங்குணச் செல்வன் அப்படின்னு அவர் வச்சார். இன்னொரு அருமையான ஒரு அனுபவம் நண்பர்களே, காரக்குறிச்சி அருணாசலம் சிவாஜி கணேசன் வீட்டில் நடந்த ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அந்த திருமண நிகழ்வில் பிரதான கச்சேரியாக பிஸ்மில்லா கானின் ஷெனா இசை நடக்கிறது. ஷெனா இசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது கேட்டு முடித்த எல்லாரும் அப்படியே சிலாகிச்சு மனம் மயங்கி, அடடா இவ்வளவு பிரமாதமாக உசேனியை எவனும் வாசிக்க முடியாது, என்ன பிரமாதமான ஒரு பிரவாகம், கிட்டத்தட்ட நம்ம எல்லாரையும் சொக்க வச்சுட்டார் பிஸ்மில்லா கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமும் பேசிகிட்டு இருக்கு. காரக்குறிச்சி அருணாசலத்துடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனுக்கு இது லேசாக உறுத்தலாக இருக்குது. அருணாசலத்தை கூப்பிட்டு, யோ வாத்திய தேடு, நீ வாசியா அப்படின்றாரு. ஐயோ, பெரியவர் இருக்கும் போது வாசிக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றாரு. இப்போ பிஸ்மில்லா கான் கச்சேரி முடிச்சுட்டு கிளம்புனதும் அதே உசேனியை அருணாசலம் வாசிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கற்பனை பெருகி வந்த சங்கதி வராமல் அடுத்தடுத்து பிரவாகமாக பொழியிறாங்க. பொழிஞ்சா எல்லாரும் அப்படி மெய் மறந்து மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. அருணாச்சலம் வாசிக்க வாசிக்க கூட்டம் நகராமல் அப்படி அவரை மொய்த்துக்குது. ஒரு கட்டத்தில் அந்த கச்சேரி முடிஞ்சோடனே அந்த கச்சேரி கூட்டத்துக்குள்ளே இருந்து பிஸ்மில்லா கான் அதை ரசித்ததாக சொல்கிறார்கள். இப்படியான ஒரு பெருங்கலைஞன் காரக்குறிச்சி அருணாசலம் பிறந்த மண் இந்த தாமிரபரணி. காரக்குறிச்சி அருணாசலத்தை இன்னும் பிரபலமாக்கியது ஒரு சினிமா பாட்டு, சிங்கார வேலனே தேவாங்கிற கொஞ்சம் சலங்கை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். அங்கே இன்னொரு காவிரி கனெக்ஷன் இருக்குது. அந்த பாடலுக்கு இவர் வாசிக்க, அந்த பாட்டிற்கு தவில் வாத்திய வாசித்தவர் பெரும்பள்ளம் வெங்கடேசன், அதாவது கீழப்பெரும்பள்ளம் வெங்கடேசன். அது ஒரு காவிரிக்கரையை சேர்ந்த பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த பெரும்பள்ளம் வெங்கடேசன்கிற வித்வான் அதுக்கு வாசித்தார். அப்படி ஒரு கனெக்ஷன் காவிரிக்கும் தாமிரபரணிக்கும் இருக்குது. நண்பர்களே, ஒரு கலைஞன் எப்படி ஒரு அருங்குணச் செல்வனாக இருக்க முடியும் என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் என்னால், இது கற்பனையா நடந்திருக்கலாமா என்பது விவாதம் அல்ல. ஆனால் இந்த மனிதனின் வாழ்வில் இப்படி நடந்திருக்கும் என்று நாம் உறுதியாக நம்ப முடியும். மணியாச்சி ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். மணியாச்சி ஸ்டேஷனில் கடம்பூர் போலி ரொம்ப ஃபேமஸ். நேற்று நான் ட்ரெயினில் வரும்போது கூட கடம்பூர்கிட்ட வரும்போது கடம்பூர் போலி வந்துச்சு. அப்போ எனக்கு இந்த நினைவு வந்துருச்சு. அங்கே வேம்பு ஐயர்னு ஒரு ஐயர் போலி வித்துட்ருக்காரு மணியாச்சி ஸ்டேஷனில். அதான் நான் சொல்கிறது 1940களில்.
ஸ்டேஷனில் வண்டி நிற்கும் போதெல்லாம் போலி வியாபாரம் நடக்கும். இந்த பக்கமாக கச்சேரி முடிச்சுட்டு போகிறப்பெல்லாம் காரக்குறிச்சி அருணாச்சலம் அந்த போலியை வாங்கி சாப்பிடுவார். அது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அவருடைய சிஷ்யர்கள் யாராவது, அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் யாராவது போய் அந்த போலியை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் வந்து அருணாச்சலமே இறங்கி அந்த வேம்பு ஐயர்கிட்ட வராரு. ஐயா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் நான் கச்சேரி முடிச்சுட்டு வரேன், வரும்போதெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து 2, 3 கணக்கு பார்க்காம அத்தனை போலி அள்ளி கொடுக்குறீங்க, ஒரு நாள் கூட பைசா வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது வேம்பு ஐயர் சொல்கிறாரு, ஐயா, உன்னோட சங்கீதத்துக்கு என்னால் விலை கொடுக்க முடியாது. நீ வாசிக்கிற உசேனியவும் நீ வாசிக்கிற ஆபேரியவும் என்னால் வந்து பொன்னாலையோ பொருளாலையோ நிகர் செய்ய முடியாது. என்னால் முடிஞ்சது இந்த போலி கொடுக்கறது, அந்த புண்ணியத்தாவது என்னை விடுங்க அப்படின்ற. அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு எதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து காரக்குறிச்சி அருணாச்சலம் சொல்கிறாரு. அப்போ வேம்பு ஐயர் தயங்கி ஒரு விஷயம் கேட்குறாரு. திருநெல்வேலியில் பல இடங்களில் உன்னுடைய கச்சேரி நடந்திருக்கு. நான் பிறந்த ஊரான இந்த மணியாட்சியில் இது வரைக்கும் உங்களுடைய கச்சேரி நடக்கலை. அதனால் உங்கள் கச்சேரி ஒன்று இங்கே நடக்கணும். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அந்த விநாயகர் கோயிலுக்கு சதுர்த்தி பூஜை எப்போ உங்களுடைய கச்சேரி நடக்கணும்னு அப்படி தயங்கி கேட்குறாரு. அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அருணாச்சலம். இப்போ வேம்பு ஐயருக்கு தலைகால் புரியலை. ஒரு போலி விற்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 10லேருந்து 15 ரூபா கிடைக்கும். அருணாச்சலம் வராருன்னா பெரிய கூட்டம் வரும். கூட்டத்துக்கு வரவங்களுக்கு சேர் வாங்கி போடணும், வரவங்களுக்கு கையில் அட்லீஸ்ட் ஒரு சுண்டலாவது கொடுக்கணும். நம்ம கையிலையோ பணம் இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் தவிக்கிறத அவருடைய மனைவி பார்த்துடுறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி அருணாச்சலம் கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த அம்மா தன்னுடைய கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி கொடுத்து ஒரு மஞ்சக்கயிறு கட்டிக்கிட்டு இதை விற்று கச்சேரிக்கு தேவையானதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு மகத்தான ரசிகனுக்கு அப்படி ஒரு மனைவி. அவர் தாலிக்குடியை எடுத்துகிட்டு போய் விற்று அதிலிருந்து காசை எடுத்துகிட்டு வந்து அந்த கச்சேரியை ஏற்பாடு செய்கிறாரு. அன்னைக்கு கச்சேரி கேட்டவங்க எல்லாரும் மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ரசித்தாங்க, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. அந்த தலையாட்டும் கூட்டங்களை வந்து வேம்பு ஐயர் அப்படியே ஒரு பேன் பண்ணி பார்க்குறாரு. அட பாவிகளா, ஆளுக்கு 1 ரூபா கொடுத்துருந்தா கூட என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சிருக்குமே. எல்லாரும் வெறும் ரசிக்க மட்டும்தான் செய்கிறாங்க, யாரும் கையிலேருந்து ஒன்றும் கொடுக்கலையே. பரவாயில்ல, இப்படி ஒரு கலைஞனை இங்கே அழைச்சிட்டு வந்து நான் வந்து கச்சேரி நடத்தணுங்கிற பேராவது எனக்கு மிஞ்சுன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. இறுதியாக ஒரு 100 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு கச்சேரி முடிந்த பிறகு அருணாச்சலத்திடம் மெல்ல தயங்கி போய் இதை நீங்கள் மறுக்காமல் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 100 ரூபாயும் அவரோட கையில் திணிச்சிடுறாரு. இப்போ அருணாச்சலம் ரயிலில் ஏறிடுறாரு. ரயில் ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு கச்சேரி எப்படி இருந்தது அப்படின்னு வந்து ஐயர்கிட்ட காரக்குறிச்சியார் கேட்குறாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அதுவும் இன்னைக்கு நான் பிறந்த ஊரில் இந்த கச்சேரியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே? எனக்கு திருப்தி தான் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் வந்து அவர் கையில் ஒரு விபூதி பிரசாதத்தை கொடுக்குறாரு. நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன், இது உங்களுக்கு கொடுக்கணுன்னு அப்படி. இவர் கையில் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாரு. ரயில் மூவாயி போகுது. ரயில் போனோன்னே அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கலான்னு கையை திறக்கிறாரு வேம்பு ஐயர். அந்த விபூதிக்கு நடுவில் இருந்தது வந்து அவர் மனைவியோட தாலிக்கொடி. ஒரு கலைஞன் ஏன் அருங்குண செல்வனாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படியான ஒரு மகத்தான கலைஞனை பெற்றது இந்த தாமிரபரணி மண். காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி லலிதாராம் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவர் ஒரு இசை ஆர்வலர், அவர் வந்து காரக்குறிச்சியை தேடின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே இருக்குது. காரக்குறிச்சியை தொடர்ந்து கேட்டு ரசித்து அதன் மூலம் எழுதுவதற்கு உந்துதல் பெற்று நானும் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன், ஒரு நாவல் எழுதும் முயற்சியில் இருக்கிறேன். இந்த ஊருக்கு நான் வந்தவுடன் என் மனதில் 2 முகங்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் எழுந்து வந்தது. ஒன்று, இலக்கியத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கடைசி வரை இலக்கியவாதியாகவும் இதழாளராகவும் இருந்த வள்ளிக்கண்ணன். இன்னொருவர் இசை மாமேதை, சங்கீத கலாநிதி திரு காரக்குறிச்சி அருணாச்சலம். இந்த இருவரின் நினைவை வணங்கி இந்த நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.